உடனே 2 ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்தாங்க. "டேய் உன் கதை வந்திருக்குடா ரூ. 10 அவனுக்கு அந்த அந்த பணத்தை மேலே தான் அவங்களுக்கு ஆசை. எனக்கு என் கதை வந்துருச்சுன்னு இது உடனே ரூ. 10 வந்தது. வந்த உடனே அந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு 4 நாள் ஒரு டிப்ஸ் கொடுத்தோம். பாக்கி ரூ. 9.25. அதில் நேராக ராயல் தேட்டருக்கு போய் 125 150 தான் வந்து மேலே பால்கனி டிக்கெட்டு. அதுக்கு வந்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா 4 rupees சம்திங் போயிடுச்சு. பாக்கி இருக்க 5 rupeesல ஜெயலலிதா விலாசில் போய் 3 பேர் சாப்பிட்டோம் டிஃபன். ₹5 3 பேர் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு சினிமாவை வந்து பார்த்தோம். ₹10 ஒரு சினிமா, ஒரு நல்ல டிஃபன். இது வந்து இந்த 2 பசங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, என்னை போட்டு பிராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாரம் ஒரு கதை. ஆமாம், டே நமக்கு இதாடா இது நல்ல சாமுன் கதை எழுத வருது போடுறான்னு. நான் இல்லைடா எனக்கு முதல்ல வேலை தேடணும்டா, நான் ஃபஸ்ட்டு உட்காந்து கதை எழுத நான் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வீட்டுக்கு தெரியாமல் வீட்டுக்கு நான் கதை எழுதுவேன் நான். அப்போது என்னோடய அம்மா கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன கிருஷ்ணவேணி, அம்மா பேர் கிருஷ்ணவேணி, என்ன கிருஷ்ணவேணி உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் கதை எதுவும் எழுதிட்டுருக்கான், பொழப்ப பார்க்க சொல்லு. ஒரு ஜவுளி கடைக்கு போனால் கூட ₹100 சம்பளம் கிடைக்கும், ஒரு ₹50 சம்பளம் கிடைக்கும். கணக்கு எழுது போக சொல்லு, ஒரு மளிகை கடையில் கூட கணக்கு எழுதலாம், நீ சொல்லு நான் வேணால் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் அவன் நாளைக்கு வந்து கல்கி மாதிரி, அப்புறம் லட்சுமி அம்மா மாதிரி, நாப்பாத்த சார் மாதிரி இவன் மாதிரி பெரிய ரைட்டர் ஆக மாட்டான் அவன் நீ சொல்கிறதுக்கு யார்? அவன் சொல்லிவிட்டு டே உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறான். என்ன விஷயம் சார்? இப்போ என்னுடைய முதல் சப்போர்ட்டர் வந்து எங்கள் அம்மா தான். இன்றைக்கி நான் வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய தாய் வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுடா நீ அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் அதே தான், டே வேலை கிடைக்கும்போது கிடைக்கணும்டா, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, உனக்கு என்ன பிடிக்கும் சந்தோஷமாக நீ வந்து எழுது, அது வந்தால் வரட்டும், நீ இதுக்கெல்லாம் வந்து நீ யார் சொன்னாலும் கவலைப்படாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இதுதான் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு அந்த ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அங்கே தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் தைரியமாக உட்காந்து எழுதினேன். மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வேறு வருதா. உடனே நான் கதை எழுதி போட்டேன்.